அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீல் அலீம் வ ஃபுர்கானின் மஜீத் யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் வ கால ஐலன் யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா வ கால ஐலன் யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ வ கூலு கௌலன் ஸதீதா யுஸ்லிஹு லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும், அவனது கட்டளைகளை மீறக்கூடியவர்களுக்கு அவன் தயார் செய்திருக்கக்கூடிய தண்டனைகளை பயந்து அவனது விலக்கல்களை விட்டும் முற்றாகவும் தவிந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தினை நல்லுபதேசம் செய்கிறேன். அன்பின் சகோதரர்களே, நாம் இந்த ரமலானின் இறுதி நாளில் இருக்கிறோம். ரமலானின் இறுதி ஜும்மாவில் இருக்கிறோம். இந்த ரமலான் என்பது நாம் பயணிக்கக்கூடிய பயணத்தினுடைய முடிவு அல்ல. எமது மார்க்கத்தில் நாம் இஸ்திகாமத்தாக உறுதியாக இருப்பதற்கான ஒரு ஆரம்பமாகத்தான் இந்த ரமலான் அமைய வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, பெரும்பாலும் ரமலானுக்கு பிறகு நிறைய பள்ளிகள் வெறிச்சோடி போகக்கூடிய காட்சியையும் மக்கள் மார்க்கத்தை விட்டும் தூரமாகக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்த்து வருகிறோம். பாடசாலை கல்வியிலே இந்த ஸ்காலர்ஷிப் படிக்கிற பிள்ளைகள் ஓடி ஓடி டைம் இல்லாமல் படித்துவிட்டு 6ஆம் வகுப்பிலிருந்து மீண்டும் 9ஆம் வகுப்பு வரைக்கும் வகுப்பறையிலே அவர்கள் கவனிக்கப்படாமல் விடுபடுவது போல, அல்லது பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கவனிக்காதது போல ஒரு சூழல் ஒன்று இந்த ரமலானுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ரமலானுடைய மாதத்தில் எல்லா தரப்பும் எல்லா விதத்திலும் முடிந்த வரைக்கும் முயற்சிகள் செய்துவிட்டு ரமலான் முடிந்ததுக்கு பிறகு அப்படியே எல்லாவற்றிலும் ஒரு ஓய்ந்து போன ஒரு தன்மை ஒன்று ஏற்படுகிறது. இது மார்க்க ரீதியில் எங்களிடத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு பின்னடைவும் பெரிய ஒரு சோர்வு தன்மையும் ஆகும். ரமலானின் அளவுக்கு ஒரு மனிதனால் தொடர்ந்து இருக்க முடியாமல் போகலாம். ஏனென்றால் ரமலான் வருகிற போது மலக்குகள் வந்து ரமலானிலே அமல்களை கூட்டிக் கொள்ளுமாறு சொல்வார்கள் என்கிற ஹதீஸை நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்படியே கழுதை தேய்ந்து கட்டரம்பாகிறது என்று சொல்வது போல் ஆகிவிடக்கூடாது என்பதை அடிப்படையிலே நாம் மனதிலே ஆழமாக பதித்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா வலா தகூனு கல்லத்தி நகலத் கஸ்லஹா மின் பஅதி குவத்தின் அன்காலஹா, அதாவது இது ஒரு உதாரணமாக சொல்லப்படுவது போன்ற ஒரு வார்த்தை பிரயோகம். ஒரு பெண், அந்த காலத்திலே நூலால் நெய்து ஆடை செய்வார்கள். ஒரு பெண் தன் கையாலேயே நூலால் ஆடையை கொய்து விட்டு அதை கடைசியிலே சீச்சி போட்ட ஒரு பெண்ணை போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். நூலை எடுத்து ஒரு அழகான டிசைனுக்கு ஒரு உடுப்பொண்டு துணி ஒன்றை செய்கிறா, கடைசியில் அந்த நூலை இழுத்து போட்டால் முயற்சியும் வீணாகி போய்விடுகிறது. நூலும் திரும்ப எடுத்து சரி பண்ணி கொள்ள முடியாது. அவருடைய நேரம் வேஸ்ட் ஆகுது, லாபம் எதுவும் இல்லாமல் போய்விடும். இப்படி நீங்கள் இருந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். எங்களுடைய தமிழ் மொழியிலே வெண்ணெய் திரண்டு வருகிற போது சட்டியை உடைக்கிறதுங்கிற மாதிரி நாங்கள் சொல்லுவோமே, அது போன்ற ஒரு வாசகத்தை அல்லாஹு தஆலா உதாரணமாக சொல்கிறான். முடிந்தவரை முயற்சி செய்துவிட்டு கடைசியில எல்லாவற்றையும் சீரழித்து விடக்கூடிய ஒரு போக்கு, வாக்கொண்டு அழித்துவிட்டு உறுதி கொடுத்து விட்டு அந்த உறுதியை சீர்குலைப்பது, முயற்சிகளை கடைசி நேரத்தில் கைவிடுவது போன்றதுக்கு இந்த உதாரணம் சொல்லப்படும். அன்புள்ள சகோதரர்களே, ரமலானுக்காக கடுமையான ஒரு முயற்சியை செய்துவிட்டு
பெருநாள் தினத்திலேயே அதை அப்படியே கொலைச்சி போடுற மாதிரி ஹராம்களையும் ஆகுமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு போக்கு இருக்குமாக இருந்தால் அதற்கு இந்த உதாரணம் பொருந்தக்கூடிய விதத்தில் அல்லாஹு தாலா இப்படி இருந்துராதீங்க என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். இதே நேரம் ஹதீஸ்களிலே நாங்கள் பார்த்தோம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹி அத்வமுஹா, அல்லாஹு தாலாவுக்கு அமல்களிலேயே மிகவும் சிறந்த அமல் கண்டினியூவா செய்யக்கூடிய அமல், வயின் கல்ல, அது குறைவாக இருந்தாலும் சரி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் என்னன்னு கேட்டா கண்டினியூவா நடக்கணும். நீங்க நிறைய செய்யணும்னு அவசியம் இல்லை, செய்வது கொஞ்சமாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்வது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த தொடர்ந்து ஒரு அமலை செய்வதில் இருக்கக்கூடிய பெரிய லாபம் என்னன்னு கேட்டால், நீங்கள் தொடராக ஒரு வேலையை செய்து கொண்டு வருகிறீர்கள். உதாரணமாக காலையிலே சுபவுக்கு பிறகு குர்ஆன் ஓதுவதை நீங்க வழக்கப்படுத்தி இருக்கிறீங்க, மகரிபுக்கு பிறகு குர்ஆன் ஓதுவதை வழக்கப்படுத்தி இருக்கிறீங்க. உங்களுக்கு நோய் வந்துருச்சு, நோயிலே நீங்கள் படுத்திருக்கிறீர்கள், நோயின் காரணமாக அன்று நீங்கள் குர்ஆன் ஓதவில்லை என்றால், குர்ஆன் ஓதுனா உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குதோ அந்த நன்மை கிடைக்குது. ஏன்னா நீங்க கண்டினியூவா செஞ்சுட்டு வரவர், நோயால செய்யாம விட்டிருக்கிறீங்க. அல்லது ஒரு பயணம் ஒன்று ஏற்பட்டு விட்டது, அந்த பயணத்தால் அது தடைப்பட்டு விட்டது என்று சொன்னால் அப்பவும் உங்களுக்கு கண்டினியூவா அதை நீங்க செஞ்சா என்ன நன்மை கிடைக்குதோ அந்த நன்மை கிடைக்குது. அல்லது ஏதாவது ஒரு ஆபத்தோ ஒரு சோதனையோ ஒரு பிரச்சனையோ உங்களுக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னாலும் அந்த பிரச்சனையின் காரணமாக சோதனையின் காரணமாக உங்களுக்கு அது விடுபட்டால் நீங்க அதை செஞ்சா என்ன நன்மை கிடைக்குதோ அந்த நன்மை கிடைக்குது. இளமையில் நீங்கள் அதை கண்டினியூவா ஒரு அமலை செஞ்சுட்டு வந்தீங்க, முதுமையில் அது உங்களுக்கு முடியாமல் போய்விட்டது என்று சொன்னால் இளமையில் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை நீங்க முதுமையில் அடைவீங்க. உங்களோட கையில் அல்லாஹ் தாலா வசதியையும் வாய்ப்பையும் தருகிற போது சின்னதாக ஒரு தர்மத்தை தொடரா செஞ்சுட்டு வாரீங்க, உங்களோட கையில வறுமை ஒன்று ஏற்படுது, செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது, அப்போதும் அல்லாஹு தாலா அந்த நன்மையினுடைய பாக்கியத்தை தருகிறான். அப்போ ஒரு விஷயத்தை நாம் கண்டினியூவா செய்கிற போது அது அல்லாஹு தாலாவுக்கு விருப்பமான அமல் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் ஏதாவது சில விஷயங்களையாவது இது என்னுடைய தொடரான ஒரு அமல், கண்டினியூவான ஒரு அமல் என்கிற நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அது எங்களுக்கு ஒரு பாக்கியமாக அமையும். நாம் செய்வது அதிகமாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, அது தொடரானதாக இருக்க வேண்டும் என்று இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. இந்த ஹதீஸை வைத்து நாம் பார்க்கும்போது ரமலானிலே நாம் ஒரு செயலை செய்து எங்களை நாங்கள் ஊக்கப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால், எங்களை நாங்கள் உற்சாகப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால், எங்களுடைய ஈமானை நாங்கள் மெருகேற்றி கொண்டோம் என்று சொன்னால், அதை முடிந்த வரைக்கும் ரமலானுக்கு பிறகும் கண்டினியூவா கொண்டு செல்வதற்கு நாங்கள் செய்யக்கூடிய முயற்சி என்கிறது எங்களுடைய இந்த ரமலான்ல கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் ஒன்றாக அமையும். இது நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். பொதுவாக இந்த 5 நேர தொழுகையை கூட ரமலானுக்கு பிறகு விடக்கூடியவங்க இருக்கிறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், நபியே உங்களுக்கு யகீன் வருகிற வரைக்கும் அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யகீன் என்கிற அரபு சொல்லுக்கு உறுதி என்ற ஒரு அர்த்தம் இருக்குது, மரணம் என்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. அரபு மொழியில் மரணத்துக்கு யகீன் என்ற வார்த்தையை ஏன் சொல்வார்கள் என்றால், சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட விடயங்கள ஒன்றுதான் மரணம். ஏன்னு கேட்டா மனிதர்கள் மற்ற எல்லா விஷயத்திலையும் கருத்து வேறுபாடு இருக்குது. இறைவன் இருக்கிறானா இல்லையான்னு கேட்டா இருக்கிறான் என்று சொல்வதற்கும் இல்லை என்று சொல்வதற்கும் ஆட்கள் இருக்கிறாங்க. மர்மம் இருக்குதா இல்லையான்னு கேட்டா இருக்குது என்று சொல்றதுக்கும் ஆள் இருக்குது, இல்லை என்று சொல்றதுக்கும் ஆள் இருக்குது. மரணம் இருக்குதா இல்லையான்னு கேட்டா உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. எல்லாரும் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே ஏகோபித்து ஏற்றுக்கொண்ட விடயங்கள ஒன்றுதான் மரணம் என்கிறது. அதனால் அரபு மொழியில் யக்கீன் என்கிற சொல் மரணத்துக்கு பயன்படுத்தப்படும். உறுதியானது, சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது, சர்ச்சைக்கு அப்பாற்பட்டது என்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படும். இதை புரிஞ்சு கொள்ளாம தான் சில பேர் மெஞ்ஞானம் பேசுகிறோம் என்கிற பேர்ல உறுதி வந்ததுக்கு பிறகு வணங்காமல் இருக்கலாம் என்கிற பேர்ல, அதாவது உறுதி வரும் வரை தான் தொழணும், உறுதி வந்துட்டா ஒரு உறுதி ஸ்டேஜை நாங்க கூட்டிட்டோம்னு சொன்னா இதுக்கு பிறகு தொலை தேவையில்லைங்கிற கருத்தை மக்கள் மத்தியில் அந்த வழிகேட்டை சொல்லிட்டு இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இங்க அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், நபியே உங்களுக்கு மரணம் வர்ற வரைக்கும் நீங்கள் இறைவனை வழிபடுங்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியாக அவருடைய சக்கராத்துடைய நிலையில் இருக்கும்போது, மௌத்து நெருங்கி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பள்ளியில ஜமாத் நடக்கிறது, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க தொழுகை நடத்துறாங்க. அவங்க மயங்கி மயங்கி விழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் கடைசியாக ஒளி செய்து கொண்டு 2 சஹாபாக்களுடைய தோல் கையை போட்டுக்கொண்டு பள்ளிக்கு வராங்க. ஹதீஸ்ல நாங்கள் பார்க்கிறோம், தகுத்து கதமாகு, அவங்களோட கால்கள் 2ம் பூமியில கோடு போட்டு கொண்டு போச்சுது. நடக்கலாது அவங்களால. அவங்க காலை தொங்கிட்டு வந்ததுனால பூமியில அந்த காலுடைய கோடு மண்ணில் கீறிப்பட்ட மாதிரிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு வந்து அவர்கள் சப்புல இருப்பாட்டப்பட்டார்கள் என்கிற ஹதீஸை நாங்க பார்க்கிறோம். அங்க இபாதத்துங்கிறது ரமலானுக்குரியது கிடையாது. ரமலான்ல நாங்க அதுக்கு மேலதிக நன்மை இருக்குது. ஆனால் ரமலான் தான் அதுக்கு பிறகு அப்படியே கைவிடுவதற்கான ஒன்று கிடையாது. மரணம் வரும் வரைக்கும் ஒரு மனிதன் வழிபாட்டில இபாதத்துல அவன் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு சொல்கிறது. இதில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, நோன்பு தொடராக நாங்கள் பலமுறை கேட்ட ஒரு விஷயம்தான் நோம்பினுடைய நோக்கம் இறையச்சத்தை உண்டு பண்ணுவது. இதற்காகத்தான் அல்லாஹு தாலா இதை எங்கள் மீது கடமையாக்கினான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் தக்வாவுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதுதான் நோம்பினுடைய நோக்கம். அப்ப தக்குவா என்கிறது நோன்புக்கு போறோம் இல்லாம போற அம்சம் கிடையாது. அது அதாவது கண்டினியூவாக இருக்க வேண்டிய ஒரு அம்சம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது அடிக்கடி நினைவூட்டுகிற விஷயங்கள் தான் அது ஒன்றாக இருந்திருக்கிறது. அவங்களுடைய உரைகளை ஆரம்பிக்கும் போது அவங்க ஓதுன வசனங்களும் அதைத்தான் சொல்கிறது. தக்குவாவை எச்சரிக்கக்கூடிய வசனங்களை சொல்லித்தான் அவங்களோட பயான்களை அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஜும்மா உரையும் நாங்கள் அப்படித்தான் ஆரம்பிக்கிறோம். அப்ப இந்த தக்குவா என்கிற அந்த உணர்வு நோன்புல எங்களுக்கு அதிகரிக்க வேண்டும். நோன்புக்கு பிறகு அது எங்களுடைய வாழ்க்கையின் நடைமுறைக்கு வர வேண்டும். இதைத்தான் எங்களுக்கு மார்க்கம் சொல்கிறது. அப்ப நோன்புல நாங்க தக்குவா உள்ளவங்களா இருப்போம், நோன்புக்கு பிறகு அதை விட்டு ஒதுங்குவோம் என்று சொல்லி சொன்னா நோன்புடைய நோக்கமே அங்க அடிபட்டு போகிறது. இந்த அடிப்படையில் தக்குவா, அதாவது தன் சக்திக்கு ஏற்ப நல்ல விஷயங்களை செய்கிற விஷயத்தில் ஆர்வம் எடுப்பதும் தீமைகளை விட்டு விலகி வாழ்வதற்கான ஒரு பக்குவத்தை பெற்றுக் கொள்வதும் தான் நோம்பினுடைய நோக்கம். அதற்கான ஒரு பயிற்சியாகத்தான் அல்லாஹு தாலா நோன்பை ஆக்கியிருக்கிறார். இந்த பயிற்சி எங்களுக்கு ஹராம்களை விட்டு விலகி கொள்வதற்கான பயிற்சி. அதுக்காக அல்லாஹு தாலா ஆகுமாக்கிய சில விஷயங்களை எங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறார். உணவையும் பானத்தையும் திருமணம் முடித்தவர்கள் உடலுறவையும் தவிர்க்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். ஆகுமான விஷயங்களையே அல்லாஹ்வுக்காக தவிர்த்து பழகி ஹராம்களை நெருங்காமல் வாழ்வதற்கான ஒரு பயிற்சியை எடுக்க வேண்டும். சில விஷயங்களை செய்கிற போது சிரமம் ஏற்படலாம். சிரமம் ஏற்பட்டாலும் அல்லாஹ் சொன்னதை செய்வதற்கான ஒரு பயிற்சி. அதைத்தான் அல்லாஹு தாலா எங்களுக்கு நோம்பிலே தருகிறார். இந்த பயிற்சி எடுப்பது ரமலானோடு முடித்துக் கொள்வதற்காக அல்ல. ரமலானுக்கு பிறகும் இதே இறையச்சத்தோட இதே பயிற்சியோட ஹராம்களை விட்டு விலகி வாழக்கூடிய ஒரு பக்குவத்தையும், ஹலால்களை அல்லது வாஜிபாத்துக்களை செய்கிற போது, கடமைகளை செய்கிற போது அதில் எங்களுக்கு சிரமம் ஏற்பட்டாலும், அதில் எங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும், அதில் எங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் நாங்கள் அல்லாஹ்வுக்காக அதை ஏற்றுக்கொண்டு பயணிப்போம் என்கிற ஒரு உறுதியை எடுப்பதற்கான பயிற்சியாகத்தான் அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். எனவே இதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நோம்பினுடைய அடிப்படையான நோக்கங்கள் ஒன்று, ஒவ்வொரு மனிதனிடத்திலும் பண்பாட்டில மாற்றம் வரணும், பழக்க வழக்கங்கள மாற்றம் ஏற்படணும், அவனுடைய குணங்கள்ல மாற்றம் ஏற்படணும். உண்மையில இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா தவறுகளுக்குமான அடிப்படை காரணம் மனோ இச்சைக்கு மனிதன் கட்டுப்படுவது. அல்லாஹு தாலா நோம்பின் மூலமாக மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் அதுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு பயிற்சியை தருகிறார். பசித்தால் சாப்பிட வேண்டும் என்பது மனிதனுடைய இயல்பு. பசி இல்லாட்டையும் கண்ட நேரத்தில எல்லாம் தின்னணும் என்கிறது மனிதனுடைய ஆசை. பசிக்கொண்ட அவசியம் இல்லை. ஒரு நல்ல சாமான கண்டா சும்மா சரி வாயில போட வேண்டிய ஆசை, இது அவனுடைய இயல்புல வந்திருக்கிறது. தண்ணியை கண்டா குடிக்கொண்ட எண்ணம்,
ட்ரிங்க்ஸை கண்டா குடிக்கொண்ட இது மனுஷன் இயல்புற உள்ளது. அந்த இயல்புக்கு கட்டுப்படாத ஒரு பக்குவத்தை அல்லாஹு தஆலா பயிற்சி இதுல தாரான். எதுக்குன்னு சொன்னா உண்ட மனசு ஒன்றை சொல்லும் போது அதுக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு உறுதி உன்கிட்ட இருக்கணும், மனக்கட்டுப்பாடு உன்கிட்ட இருக்கணும். அந்த மனக்கட்டுப்பாட்டை அல்லாஹு தஆலா மனிதனுடைய அன்றாட அந்த ஆசைகளை வச்சு இங்க ஒரு மனிதனுக்கு கொண்டு வரார். அதே மாதிரிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் நோம்போடு இருக்கும்போது உங்களை ஒருவர் ஏசினால் பையின் சாத்தமஹு அஹதுன் அவ் காத்தலஹு, ஏசினால் அல்லது சண்டைக்கு வந்தால் பல் யகுல் இன்னி சாயிம் இன்னி சாயிம், நான் நோம்பாளி என்று சொல்லிவிடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது லேசா செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. மனக்கட்டுப்பாடு, கோபத்தை கட்டுப்படுத்துறது, பொறுமை அதிகமாக இருந்தால்தான் இதை செய்யலாம். ஒரு ஆள் ஏசுறாரு அல்லது எங்களோட சண்டைக்கு வராரு, அந்த நேரத்தில் நம்ம ஒதுங்கி போனால் நம்மளோட மானம் போகும், மரியாதை போகும். ஆம்பளையான்னு கேட்பாங்க, கோலன்னு சொல்லுவாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரணமாக என்னோட ஒருவருக்கு சண்டைக்கு வராரு, எனக்கு நல்லா தெரியுது என்னால் அவரோட சண்டை பிடிக்கலாது. அவன் அடித்தா நான் தாங்க மாட்டேனுங்கிறது தெரியுது, என்னால் அவனுக்கு அடிக்கலான்னு தெரியுது. இருந்தாலும் நான் சும்மா சரி வாடா பாப்பன்னு போனா தான் என்ன ஆம்பளையா மதிப்பாங்க. ஒரு தைரியத்தில் 4 பேர் பிடிச்சிருவாங்க, சண்டை நடக்காதுங்கிற தைரியத்தாலும் போகணும். இல்லைன்னு சொல்லி சொன்னா அதை பார்த்து சிரிப்பாங்க. நாளைக்கு அந்த இடத்துல எனக்கு தலை நிமிந்து போக முடியாது. அப்ப இன்னைக்கு பெரிய ஒரு தன்மான பிரச்சனை வருது, கௌரவ பிரச்சனை வருவது. இது சாதாரண விஷயம் கிடையாது. சின்ன பிள்ளை கூட இதை விட்டு கொடுக்காது. ஒரு 2 வயசு 3 வயசு பிள்ளையா இருந்தாலும் கூட தன்னோட சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க வராது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, உனக்கு ஏசுனா உன்னோட சண்டைக்கு வந்தா நோம்பாளின்னு ஒதுங்குன்னு சொல்றாங்க. இது லேசா ஒரு மனிதனால சாத்தியப்படுற விஷயம் கிடையாது. ஆனா இதுக்கு ஒரு பயிற்சியை நோம்புல ரசூலுல்லாஹ் கொடுக்க சொல்றாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? இவர் பகலையில் இப்ப என்னோட ஒரு ஆள் சண்டைக்கு வரார், நான் நோம்பாளின்னா மகரிபுக்கு நோம்பை தொடர்ந்து போட்டு 2 பேரும் சண்டை பிடிப்போன்ற அர்த்தமா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோன்ற அர்த்தமா? இல்ல இந்த மாதிரி வேலையில நான் வரமாட்டேன், நோம்பை திறந்தது பிறகு நான் சண்டைக்கு வரமாட்டேன்னு சொல்லி ஒதுங்குறது. அப்ப இது ஒரு மனிதனை பெரிய உலக கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எதிரியை வீழ்த்துவோன் வீரன் அல்ல, கோபத்தின் போது தன் மனசை யாருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுதோ அவன் தான் உண்மையான வீரன் சொல்லி சொல்றாங்க. அப்ப கோபத்தை கட்டுப்படுத்துறது, பொறுமையா இருக்கிறது, ஜாகில்களை மன்னிக்கிறது என்கிற இந்த பண்பாடுகள் ஒரு நோம்பாளிட்ட வரணும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இது ஒரு நடத்தை மாற்றமோட ஒரு மனுஷன்ட்ட வரணும். இது நோம்பினுடைய பெரிய எதிர்பார்ப்புகள்ல உள்ளது. இதே மாதிரிதான் மல்லம் எத கவுல ஜூர் வல் அமல பிஹி, யார் பொய் சொல்வதை விடவில்லையோ, பொய்யின் அடிப்படையிலே செயல்படுவதை விடவில்லையோ, பலைசலில்லாஹி ஹாஜத்தம் ஃபீ அய்யத தஆமஹு வ ஸராபஹு, அவர் தன் உணவையும் பானத்தையும் விடுவதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நோம்பாளி என்று சொன்னா அவன் பொய் பேசக்கூடாது, பொய்யின் அடிப்படையில் செயல்படக்கூடாது. அப்ப அவர் வெறுமனே உண்ணாமல் பருகாமல் இருப்பது மட்டுமல்ல நோன்பு. அவன் வாய் பொய் பேசுறது தவிர்க்கணும். அவன் பொய்யின் அடிப்படையில் செயல்படுவதிலிருந்து அவனுடைய உறுப்புகள் அவனை தடுக்கணும். வீண் வம்புகளை விட்டு அவன் விலகி வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை அவன் பெறணும். அப்போ ஒரு மனிதனுடைய நடத்தையில மாற்றம் உருவாகணும், பழக்க வழக்கத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் என்கிறது நோம்புடைய நோக்கமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது ரமலானுக்கு மட்டுமானதல்ல. ரமலானை தொடர்ந்து இந்த ரமலான் உருவாக்குன அந்த ஈமானுடைய அந்த சார்ஜால நம்ம தொடர்ந்து மனுஷன் பலகீனம் வரும், ஈமானும் பலகீனப்படக்கூடியது. அடிக்கடி நம்ம அதை போன சார்ஜ் ஏத்துற மாதிரி ஏற்றி கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. அதாவது மனிதனுடைய ஈமான ரொம்ப வலுவாக்கக்கூடிய ஒரு அமலாக எங்களுக்கு நோம்ப ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. நோம்புக்கு நிகழான அமல் இல்லைன்னு ஏன் சொல்றாங்கன்னா, எல்லா அமலும் குறுகிய நேரங்கள். நாங்கள் ஜும்மா தொழுகிறோம், ஜும்மாவுடைய நேரம் ஆக கூர்னா தொழுது முடிகிறதோட 45 நிமிஷம், அதோட ஜும்மா முடிஞ்சிருது. பல லட்சம் ரூபாய் செலவழித்து நாங்கள் உம்ராவுக்கு போகிறோம். 2 மணித்தியாலம் 2.5 மணித்தியாலத்தில் உம்ராவுடைய கடமை முடிஞ்சிடும். நாங்கள் அங்கே போய் 10 நாள் நிற்கிறது வேற வேலைக்கு நிற்கிறோம், போன செலவுக்காக அந்த இடத்துல நின்று வேற விஷயங்களுக்காக நிற்கிறோம். ஆனால் உம்ரா என்கிற கடமை 2 மணித்தியாலத்தோட முடியக்கூடியது. நாங்கள் தொழக்கூடிய 5 நேர தொழுக 5 நிமிஷம் 7 நிமிஷத்துக்குள்ள முடியக்கூடியது. ஆனால் நோம்பு என்கிற அமல் 14 மணித்தியாலம் 17 மணித்தியாலம், சில நாடுகளில் 20 மணித்தியாலம் வரைக்கும் நோம்பு இருக்குது.
அப்ப நீண்ட ஒரு நேரம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு அடிமைப்பட்டு அவன் செய்ய சொன்னதை மட்டும் செஞ்சு அவன் செய்ய மாட்டேன்றதை சொன்னதை விலகி வாழக்கூடிய ஒரு பயிற்சி அல்லாஹு தாலா தரது எங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்துறதுக்கு, இஸ்திகாமத்தை கூட்டுறதுக்கு. அப்ப இது ரமலானுக்கு பிறகும் தொடராக இருக்க வேண்டும். இல்லைன்னு சொல்லி சொன்னா நாங்க நோட்ட நோன்பு வலுவில்லாம ஆகுது என்கிறது ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நோன்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனித பக்குவம், ஒரு ஈமானிய பக்குவம் தான் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வை ஒரு மனுஷன் தன் வாழ்வில் நீண்ட நேரம் கடைபிடிக்கிறதுக்கான வாய்ப்பை உண்டாக்குறது. அத ஹதீஸுல் குதிசியில அல்லாஹு தாலா சொல்கிறான், அஸ்ஸௌமுலி வ அன அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்குரியது, நான் அதுக்கு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹு தாலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நோன்பு எனக்குரியது என்று சொல்லி சொன்னா மனிதனுக்கு மற்ற அமல்கள் எல்லாம் பப்ளிக்கானது. நாங்க தொழுகிறோம், எல்லாருக்கும் தெரியும். ஹஜ்ஜிக்கு போறோம், உம்ராவுக்கு போறோம், செல்ல ஊருக்கே தெரியக்கூடியது. நான் உண்மையா நோன்பு பிடிக்கிறேன்னா அது அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிகிறது. நாங்க நோன்பு இல்லாமலேயே நோன்பை போல வெளியில இருக்கலாம். அந்த சூழ்நிலையில் ஒருவன் உண்மையா நோன்பு பிடிக்கிறான்னு சொன்னா, ஏன்னா நாங்க தனியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நோன்பை விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது, சாப்பிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது, குடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம சாப்பிடல குடிக்கலன்னு சொன்னா, நான் தனியே இருக்கும்போது சாப்பிடாம இருந்ததுக்கு காரணம் அல்லாஹ் என்ன பார்த்துட்டிருக்கிறான். நான் தனியா இருக்கும் போதும் குடிக்காததுக்கு காரணம் அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வு. இந்த உணர்வு ஈமானுடைய ஒரு அடிப்படை. ஆனா எல்லாரிடத்திலும் ஒரே அளவுல அது இருக்காது. இது ஒரு முஸ்லீம் ஈமான்ல ஆக உச்சகட்டம் அடையக்கூடிய பக்குவத்தை ரசூலுல்லாஹ் அல் இஹ்சான் என்று ஹதீஸ்ல சொல்றாங்க. இஹ்சான்டா என்னன்னு கேட்டா, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், நீ அல்லாஹ்வை பார்ப்பது போன்று அவனுக்கு அடிமைப்பட்டு வாழ்வது. நீ அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வோடு வாழ்வது. இதுதான் இஸ்லாத்தில் ஆக உயர்ந்த கட்டம். ஒரு மனிதன் இந்த பக்குவத்தில் எந்த அளவுக்கு கூட கூட வருகிறானோ அவன் பாவங்களை விட்டு விலகி கொள்வான், அநியாயங்களை விட்டு விலகி கொள்வான், அடுத்தவங்களை சுரண்டுவதை விட்டு விலகி கொள்வான், தனக்கு இருக்கக்கூடிய திறமையை பயன்படுத்தி அடுத்தவர்களை ஏமாற்றுவதை தவிர்த்து கொள்வான். ஏனென்றால் என்னால் ஏமாற்ற முடியும், என்னால் ஊழல் செய்ய முடியும், ஆனா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிறதுனால அவன் தவிர்த்து கொள்வான். அப்ப மனிதன் சீர்பெறுவதற்கான அடிப்படை அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற பக்குவம். இதை உருவாக்குவது நோம்பினுடைய அடிப்படையான நோக்கங்களில் ஒன்றாக நாங்க ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நோன்பு எங்களை விட்டு விடை பெற்றாலும் அந்த நோன்பு எங்களுக்கு தந்த பாடங்கள், அந்த நோன்பு எங்கள்கிட்ட எதிர்பார்த்த பக்குவங்கள் ரமலானை தொடர்ந்தும் எங்களோட வாழ்க்கையில இருக்க வேண்டும், தொடர வேண்டும். அதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். அதுதான் எங்களுடைய நோம்பினுடைய வெற்றியாக, நோம்பினுடைய பெரிய ஃபாயிதாவாக இருக்கும். அந்த ஃபாயிதாவை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் இருப்பது ரமலானுடைய கடைசி நாள். ரமலானுடைய 30 நோன்பையும் நோற்ற நிலையில் நாம் இருக்கிறோம். ரமலான் இன்று நிச்சயமாக எங்களை விட்டு போய்விடுகிறது. இந்த ரமலான் சில நேரங்களில் இது ரமலானுடைய கடைசி நாளாக இருப்பது போல் இந்த ரமலான் எங்களுடைய கடைசி ரமலானாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. சென்ற ரமலானில் எங்களோடு நோன்பு பிடித்த பலர் இன்று மன்னரை வாழ்க்கையில் இருக்கிறார்கள். இந்த ரமலானின் ஆரம்பத்தில் இருந்த பலரும் கூட இன்று மன்னரை வாழ்க்கையில் இருக்கிறார்கள். எனவே அடுத்த ரமலானை நாம் சந்திப்போம் என்கிறது எங்களால் சொல்ல முடியாது. அடுத்த ரமலான் அல்ல, இன்றைய நாளில் நாளைய பெருநாளை எங்களால் சந்திக்க முடியுமா என்கிறதும் எங்களால் சொல்ல முடியாது.
நாம் வாழக்கூடிய இந்த காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தது போன்று திடீர் மரணங்கள் அதிகரித்த ஒரு காலமாக நாம் வாழ்கிறோம். இளமை மரணங்கள் அதிகரித்த ஒரு காலமாக நாம் பார்க்கிறோம். சில நேரங்கள் மரணங்களுடைய அடையாளங்களாக சிலர் மரணிப்பார்கள். நீண்ட காலம் சுகஈனமாக இருந்து வயது போய் சக்கராத்துடைய நிலையிலிருந்து மரணிக்கக்கூடிய மரணங்களுடைய விகிதாசாரத்தை விட இன்றைக்கு திடீர் மரணங்கள் அதிகரித்து செல்கிறது. மரணத்தின் எந்த அறிகுறியும் தெரியாதவர்கள் மரணிக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். நீண்ட கால நோயோடு நொடியோடு வயசோடு மரணிக்கக்கூடிய மரணத்துக்கு ஒரு நல ஒன்று இருக்கிறது. என்னன்னு கேட்டால், அவங்க தௌபா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்கள் நெருங்கிட்டோம், மரணத்தை நெருங்கிட்டோம்ங்கிறத உணர்ந்து அவங்க தௌபா செய்து தங்களுடைய அதாவது மரணத்துக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. திடீர் மரணங்கள் வருவது என்கிறது ஆபத்தானது. அது சில நேரங்களில் மூமின்களுக்கு ஒரு பாக்கியமாக அமைந்திரும். அதில் என்ன ஆபத்து என்று சொல்லி சொன்னால், மரணத்தின் அறிகுறி தெரியாததினால் அவங்க தங்களை மரணத்துக்கு தயாராகி கொள்ளாத நிலையில் மரணிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனா சரியான ஒரு சுண்ணாவில இருந்தால் அந்த நிலை வராது. அல் குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப ஒவ்வொருவனும் முஸ்லிமா மௌத்தாகணும், இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. இப்படி சொன்ன அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் மரணம் வரக்கூடிய நேரத்தை சொன்னால் அந்த டைம்ல புல் முஸ்லிமா ஒரு ஆள் இருந்து கொள்ளலாம். ஆனா அல்லாஹு தஆலா யாருக்கு எப்போது மரணம் வரும் என்பதை மறைத்து வைத்திருக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, உனக்கு எப்ப வேண்டாலும் மரணம் வரலாம், 24 மணித்தியாலும் முஸ்லிமா வாழ்ந்துட்டு மரணம் வார நேரம் நீ முஸ்லீம் இல்லாம மௌத்தா போனா அது உன் மறுமையின் நஷ்டமாக அமையும். அப்ப 24 மணி நேரமும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் வாழ வேண்டும். மரணம் உனக்கு எந்த நிமிடமும் வரலாம், அதுக்கு தயாராக இரு என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்கிறான். இது ஒவ்வொரு முஸ்லிமுக்குமான அடிப்படையான உத்தரவு. நான் செய்யக்கூடிய தொழில், நான் பேசக்கூடிய பேச்சு, என்னுடைய கொடுக்கல் வாங்கல் இஸ்லாத்துக்கு மாற்றமானதாக இருந்துடக்கூடாது. அப்படி இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு செயலில் இருக்கும் போது எனக்கு மரணம் வந்தால் அது எனக்கு நஷ்டமாக அமைந்து விடும் என்கிற செய்தியைத்தான் அல்லாஹு தஆலா இந்த வார்த்தைகளில் எங்களுக்கு சொல்லித் தருகிறார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, கடந்த காலத்து வாழ்ந்த அறிஞர்கள் ரமலான் முடியும் போது ஒரு அச்சத்துக்கு வருவார்கள். நாம் ரமலானில் செய்த அமல்கள், நாம் நோற்ற நோன்புகள் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுமா? அல்லாஹு தஆலா முத்தகீன்களிடமிருந்து மட்டுமே ஏற்றுக்கொள்வதாக சொல்கிறான். அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்களுக்குரியவர்களாக எங்களை ஆக்க வேண்டும் என்று அவர்கள் அச்சத்தோடு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறவர்களாக இருப்பார்கள். இந்த அடிப்படையில் ஏதோ இந்த ரமலான்ல எங்களுடைய சக்திக்கு ஏற்ப சில நல் அமல்களை நாம் செய்திருக்கிறோம். அந்த அமல்களை அல்லாஹு தஆலா என்னிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் அங்கீகரிக்க வேண்டும். இந்த ரமலான்ல நாங்க எங்களுடைய செயல்களாலும் எங்களுடைய பேச்சுக்களாலும் எங்களுடைய பார்வைகளாலும் நோன்புக்கும் மாற்றமான சில குறைபாடுகளை நாங்கள் விட்டிருக்கிறோம். அந்த குறைபாடுகளை அல்லாஹு தஆலா மன்னித்து அருள் புரிய வேண்டும். அந்த குறைபாடுகளுக்கு நிவர்த்தியாக ஜகாத்துல் ஃபித்ர் என்ற ஒரு மார்க்க கடமையும் எங்களுக்கு இந்த மார்க்கம் கடமையாக்கி இருக்கிறது. அதையும் நாங்கள் அதுக்கான பரிகாரமாக செய்ய வேண்டும். நாம் என்ன அமல்களை செய்தோமோ அதை கண்டினியூவாக ரமலானுக்கு பிறகும் அடுத்த ரமலானுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ, எங்களுடைய வாழ்க்கையில இந்த ரமலானுடைய பக்குவம் தொடர்வதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌபீக் செய்ய வேண்டும். இதற்காக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம். உலக நாடுகள் ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலைக்கு சென்றிருக்கிறது. இந்த எங்களுடைய பிரார்த்தனையிலே இந்த இருக்கக்கூடிய பிரச்சனை முஸ்லிம் சமுதாயத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு நலவாக அமையக்கூடிய விதத்தில் அல்லாஹு தஆலா மாற்றி தர வேண்டும். இதை சூழ இருக்கக்கூடிய சோதனைகளை விட்டும் இதை சூழ இருக்கக்கூடிய அழிவுகளை விட்டும் அல்லாஹு தஆலா முஸ்லிம்களை மனித இனத்தையும் பாதுகாக்க என்பதற்காகவும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுடைய ரமலானை அங்கீகரித்து தொடர்ந்து ஈமானிய பக்குவத்துடன் நல்ல பண்பாட்டுடன் இஸ்லாத்தை கடைபிடித்து வாழ்ந்து மறக்கக்கூடிய பக்குவத்தை, அந்த வாய்ப்பையும் அந்த அருளையும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.